அப்பா, நானும் சொத்தை கோயிலுக்கு கொடுக்கறேன்னு சொல்லல. என் தம்பி தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு தான் சொல்றேன்ப்பா. கோவிலுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் கோபம் வருதுல்ல? எனக்கும் அப்படித்தானே இருக்கும். இந்த சொத்தை சரவணனும் எதுவும் பண்ண முடியாது, மகேஸ்வரியும் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி நீங்க எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? என்ன பேசுறீங்க? எனக்கு வேணா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. என் புள்ள சரவணனுக்கு எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? இங்க பாருங்க, இது பாக்கி அக்காவோட சொத்து. உனக்கே இது பாக்கி அக்காவோட சொத்துன்னு தெரியறப்ப அவளை தொட்டு தாலி கட்டின எனக்கு தெரியாதா? அவளோட சொத்து மட்டும்தானே உங்க கண்ணுக்கு தெரியுது. அவ மறைமுகமா வச்சுட்டு போன ஆப்பு அது உங்க கண்ணுக்கு தெரியலல்ல? சரவணன் தான் படிக்காதவன், நீதான் 100 வக்கீலுக்கு சமமாச்சே. ஏன் மகேஸ்வரி, உனக்கு கூடவா தெரியல? இந்த பாரு, நீங்க சொத்தை விற்கிறதா இருந்தாலும் வேற யாரு பேருக்கு மாத்துறதா இருந்தாலும், ஆனா இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்கிற அதிகாரத்தை 3ஆவதா ஒருத்தர்கிட்ட பாக்கியம் ஒப்படைச்சிருக்கா. இந்த சொத்தை பத்தி நீங்க ஏதாவது முடிவெடுக்கணும்னா அதுக்கு முதல்ல சரவணனோட கல்யாணம் முடியணும். ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணும். அப்புறம் அவளோட சேர்ந்துதான் இவனே முடிவெடுக்க முடியும். பாக்கியம் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கா. அவங்க அப்படி ஒரு முடிவெடுத்தா நான் அவங்களோட பையன், எனக்கு முடிவெடுக்க தெரியாதா? டேய், ஆத்திர அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காத.